ஹாய். ஆமாங்க, ராமேஸ்வரம் தான் போகிறேன். ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். இங்கே தமிழ் மக்களை விட வடக்கன் மக்கள் அதிகமாக இருக்காங்க. இதுதாங்க அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தத்தில் குடித்தா பாவம் புண்ணியெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இங்கே முன்னோர்கள்லாம் இங்கே திதி கொடுப்பாங்க. இங்கே ரொம்ப ஸ்பெஷல் இது திதி கொடுக்கறதுக்கு. அதனால தான் அதிக மக்கள் இங்கே வராங்க. நீங்கள் ராமேஸ்வரம் ட்ரெயினில் வரா மாதிரி இருந்தால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா ஆட்டோ நிறைய இருக்கும். ஆட்டோ நீங்கள் பட்ஜெட்டாக பேக்கேஜாக பேசிக்கிங்க. ஒரு 4-5 பேர் வரா மாதிரி இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு. மார்னிங் அந்த சன்லைட் வியூ பாருங்கள். அந்த சன்லைட் நம்மளை பட்டவொடனே அப்படியே ஒரு பெட்டர் ஃபீலிங்காக இருக்குது. இதுதாங்க ராமநாத சுவாமி டெம்பிள். இது மொத்தம் 4 வாசல் இருக்குது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. வடக்கு வாசல் தான் மெயின் வாசல். அதை தான் பக்தர்கள் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து செல்ஃபோனு, கேமரா, திங்ஸு எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. எல்லாம் லாக்கரில் வெடிச்சிட்டு தான் போகணும். இது வந்து வடக்கு வாசல். வடக்கு வாசல் வியூ கோயில் பாருங்கள். கோபுரம் மொத்தம் 4 கோபுரம் இருக்கும். இதுதாங்க ராமர் பாதம். இங்கே வந்து அவரோட காலோட பாதம் இருக்குது. இங்கே வந்து ஸ்ரீலங்கா எங்கே இருக்குதுன்னு பார்க்க வந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து ராமர் தீர்த்தம். ஆப்போசிட்லேயே ராமர் கோயிலும் இருக்குது. இது வந்து லட்சுமண தீர்த்தம். ஆப்போசிட்லேயே லட்சுமணர் கோயிலும் இருக்குது. கரெக்டாக நான் ஷூட் பண்ண சொல்ல ஒரு கப்பல் போகுது பாருங்கள். இதுதாங்க இந்தியாவிலேயே 3 சேவைகள் இங்கே தான் வந்து தொடங்கும். ஒன்று கப்பல், இன்னொன்று ரயில், இன்னொன்று வந்து இந்த பிரிட்ஜி பஸ்ஸெலாம் போகும். இதுதாங்க அரிச்சல் முனை, இந்தியாவோட லாஸ்ட்டு லேண்டு. இங்கேருந்து 14 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்கா இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியும். இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா டெலிஸ்கோப்பில் பார்க்கலாம். இது கிளியராக தெரியும். இந்த கடலோர நிறத்தை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கலரே ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க தனுஷ்கோடி, இயற்கை சுற்றத்தால் ஐக்கப்பட்ட இடம். இது வந்து இதுக்கு முன்னால் வந்து ரயில் சேவை இதுவரையும் இருந்தது. இதுக்கு முன்னால் நம்மளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருந்தது. இந்த இடத்துல கப்பல் போக்குவரத்து எல்லாம் இருந்தது. நிறைய மக்கள் ஐக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் இந்த கட்டிடம்லாம் பாருங்கள், இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய இடம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ட்ரெயினில் போனால் மட்டும் இந்த பிரிட்ஜுக்கு மேலே போகிறத பார்க்க முடியும். பஸ்லேயோ, கார்லேயோ, பைக்லேயோ போனால் அதை பார்க்க முடியாது. கண்டிப்பாக ட்ரெயினில் வாங்க, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரிட்ஜோட லென்த்து ஃபுல்லாகவே 2 கிலோமீட்டரு இந்த ட்ரெயின் போகும், இந்த கடல் தாண்டி. ராமேஸ்வரம் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளே போதும். ஒரு நாள்லேயே நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக இது மாதிரி இடத்துக்குலாம் போங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.